கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 14 வசனத்தை நம்முடைய தியானத்துக்காக எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். முந்தின வசனத்தையும் நம்ம சேர்ந்தே வாசித்தால் ரொம்ப நல்லது. 2 வசனத்தையும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுங்க. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 13, 14 வசனம் எடுத்துட்டீங்களா? 784 பக்கம் 13, 14 வசனம் வாசிப்போம். என் மகனே, தேனை சாப்பிடு, அது நல்லது. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. மறுபடியும் நான் 14 வசனத்தை வாசிக்கிறேன். ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமாயிருக்கும். அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. அப்படியே இருந்த வண்ணமாக கண்களை மூடி என்னோடு பேசுங்கப்பா. சில நிமிடங்கள் தான் வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த விடுமுறை நாளில் இந்த சிறப்பு கூடுகையை எங்களுக்கு நீங்கள் தந்திருக்கிறீங்க. உமது வார்த்தையை எங்களுக்கு தாங்க. உமது வசனத்தை அனுப்பி எங்களை பலப்படுத்துங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் கேட்குறோம். ஏசப்பா, ஊழியக்காரரை மறைத்து நீங்கள் எங்கள் மத்தியில் ஊழியம் செய்யுங்க. நாங்கள் கேட்குறோம்ப்பா, நாங்கள் கேட்குறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த இடமெல்லாம் நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கறதுக்கு ஒவ்வொருவருடைய இருதயங்களை நீர் திறந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. நீர் உமது வார்த்தையை அனுப்பும் போது அதை உட்கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. அது அவர்களுக்குள் 100க்கு 100 பலனை தருவதாக. அவருடைய இருதயமாகிய நல்ல நிலத்திலே விழுந்து 100க்கு 100 பலனை கொடுப்பதாக. ஆசீர்வதிங்கப்பா. பிரச்சனைகளோடு, பலவீனங்களோடு, வியாதிகளோடு, நெருக்கங்களோடு, தேவைகளோடு வந்த பிள்ளைகளுக்கும் நீர் உமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்பட, பலப்படுத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் செய்யும். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாலமோன் நீதிமொழிகளை பாடினார். தகப்பனாகிய தாவீது 150 சங்கீதங்களில் 73 சங்கீதங்களை தாவீது பாடினார். தாவீதும் சங்கீதங்களை இன்பமாய் வசனித்து பாடுகிற ஒரு கிருபை பெற்ற தேவ மனிதனாக இருந்தார். அதுபோல குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய சாலமோனும் தேவன் கொடுத்த ஞானத்தினால நிறைந்தவனாக இந்த நீதிமொழிகளை பாடுகிறத பார்க்கிறோம். நீதிமொழிகளும் பாட்டுதான், பிரசங்கியும் பாட்டுதான், உன்னத பாட்டும் பாட்டுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் சாலமோனுடைய பாடல்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல சாலமோன் இப்படி எழுதுகிறார். ஒவ்வொருவரும் நல்ல கவனிங்க, ஒவ்வொருவரும் ஞானத்தை என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்க ஆத்துமாவுக்கு எப்படி இருக்குமா? இன்பமா இருக்குமா? எல்லாரும் துக்கமா இருக்க விரும்புறீங்களா? இன்பமா இருக்க விரும்புறீங்களா? சரி, அதை இன்பமா சொல்றீங்க. அல்லேலூயா. எல்லாருமே இன்பமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்க விரும்புறீங்க, அப்படித்தானே? அதுக்கு என்ன செய்யணுங்கிறத தான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டால் ஒரு நல்ல முடிவுல அது உதவும் என்பதனுடைய அர்த்தம் there shall be a reward. உங்களுக்கு ஒரு முடிவுல ஆண்டவர் நிச்சயம் உதவி செய்வார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த வசனம் இப்படி முடிகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது. thy expectation shall not be cut off. ஒருபோதும் தெய்வ ஜனத்தினுடைய நம்பிக்கை வீண் போகாது. இன்றைக்கும் எதிர்பார்ப்போடு நீங்க வந்திருந்தா உங்க நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உங்க எதிர்பார்ப்புகள்
வீண் போகாது. தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள் வீண் போகாது. அவைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்போ இப்போ ஆசீர்வாதங்கள், ஒரு 3 ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கர்த்தர் உங்களுக்கு எப்படி பலன் அளிப்பார், உங்களுக்கு எப்படி ஒரு முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை எப்படி வீண் போகாது என்பதை நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னால இந்த நிபந்தனை என்ன? இந்த வசனத்தின் நிபந்தனை, ஒவ்வொருவரும் ஞானத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். அந்த ஞானத்தை அறிந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தையில நாம் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில விளங்கும். ஞானம் என்றால் என்ன? சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். ஆனா சாலமோன் அந்த ஞானத்தை பெற்று ஞானம்னா என்னன்னு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் அப்போஸ்தலன் கூட 1 கொரிந்தியர் 1:31 அவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார் என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை போடுங்க தம்பி. 1 கொரிந்தியர் 1:31 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான 4 காரியத்தை சொல்றார் இயேசு கிறிஸ்துவை குறித்து. அதுல ஒன்று என்ன? அவர்தான் ஞானம். யார் ஞானம்? இயேசு கிறிஸ்து தான் ஞானம். இந்த ஞானமாகிய ஆண்டவர் நீதிமொழிகள் 2:6 அவரை நம்புற, அவரை தேடுற, ஜெபம் பண்ற சகோதர சகோதரிகளுக்கு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 2:6 சாலமோன் கேட்ட போது, ஆண்டவரே இத்தனை திரளான ஜனத்தை அரசாட்சி செய்யறதுக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேட்டபோது ஞானத்தை அருளினார். அப்ப ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான் ஞானம். அவர் தான் எல்லாத்துக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்துல எப்படி ஞானமா வாழ்றது, ஞானமா எப்படி குடும்ப வாழ்க்கை செய்யறது, ஞானமா எப்படி தொழில் பண்றது, ஞானமா எப்படி படித்து வெற்றி வாகை சூடுவது, ஞானமா எப்படி ஒவ்வொரு காரியங்களை செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஞானத்தை கொடுப்பது. சாலமோனுக்கு ஜனங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானா? Glory to God. அப்போ இந்த ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கிற ஞானமாகிய இயேசு ரொம்ப முக்கியமானவர். சாலமோன் சொல்றாரு, இந்த ஞானத்தை, வசனத்தின் மத்திய பகுதியை பாருங்க, பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தின் ஆரம்ப பகுதியை பாருங்க, இந்த ஞானத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தை பெற்றுக்கொள்வதுன்னா என்ன? என்கிட்ட ஒரு கிஃப்ட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு முதல் நபராக வந்தவங்களுக்கு அந்த பரிசை கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த நபர் இங்க வந்து நான் கொடுக்கும்போது அவங்க என்ன செய்யணும்? 2 கையினால அதை வாங்கிக்கணும். அப்படிதானே? அப்பதானே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா கொடுக்கிறத அவங்க வாங்கிக்கணும். அதுபோல ஞானமாகிய அவர்தான் தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வது என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்க பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு தந்த பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். நம்முடைய குடும்பத்தை நீங்க யோசிங்க. பெரியோர் முதல் சிறியோர் வரை ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை இருதயங்களில் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறாங்களா? இல்லைனா கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்களா? எப்படி பெற்றுக்கொள்வது? தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபம் எழுதும் போது இப்படி எழுதுகிறார். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3:15 கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானவானாய் ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்று எழுதுகிறார். பாருங்க, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால ஆமென் என்ன ஞானம் வருது?
ரட்சிப்புக்கு ஏற்ற அந்த ஞானமாகிய அவர் உங்களுக்குள்ள வர்றாரு. அதை எது கொடுக்குது? வேத வசனம் கொடுக்குது. அதனாலதான் டெய்லி வேதம் வாசிக்கணும். அனுதினமும் ஒரு 5 அதிகாரமாகிலும் நீங்க வாசித்து தியானிக்கணும். ஒரு 30 நிமிடமாகிலும் இந்த வேத வசனத்தோடு நீங்க செலவு பண்ணணும். அதுபோல முழங்கால் படியிட்டு ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஞானத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்வது? வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படித்தானே? வெளிப்படுத்தல் 1 அவர் ஏக சக்கராதிபதி, ஆதி மந்தமும் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிற ஒரு தேவன். இந்த தேவன் எப்படி நம்ம சின்ன இருதயத்துக்குள்ள வருகிறார்? விசுவாசத்தினால. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார் என்கிற நிச்சயம் ஒரு நபருக்கு இல்லைன்னா, இங்க இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு இல்லைன்னா, வாலிபனே வாலிப மகளே உங்களுக்குள்ள இல்லைன்னா, ஐயா அம்மா உங்களுக்குள்ள இல்லைன்னா, வருந்தி கேட்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஏசப்பா உம்முடைய ஆலயத்துல நான் இந்த விசேஷ கூடுகைக்கு வந்திருக்கிறேன், உம்மை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே எனக்குள்ள வந்துருங்க. எனக்குள்ள நீங்க வர்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு தடை என்ன? நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன். 18 வயது வரை இயேசு எனக்குள்ள வரல. ஒழுங்கா ஆலயத்துக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு சங்கீதம் படிச்சு சொன்னாதான் மதிய உணவே கொடுப்பாங்க. அவ்வளவு கண்டிப்பு இருந்தது. தாத்தா பாட்டி அவ்வளவு கண்டிப்பா வளர்த்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனாலும் எனக்கும் இயேசுவுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. தெய்வம் என்று தெரியும், இயேசுவை நம்ம கும்பிடுறோம் அப்படின்னு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பாடுறதுக்கு, தொழுகை பண்றதுக்கு சர்ச்சுக்கு போறோம் தெரியும். ஆனா இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென், glory to God. அதுக்கு காரணம் எனக்குள்ள அவர் வர முடியாத தடை இருந்துச்சு. அந்த பாவத்தை நான் ஒத்துக்கொண்டு, பாவியாகிய மேல கிருபையா இருங்க, நான் மன்னிச்சிருங்க, உமது ரத்தத்தால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிறது. அவரால் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுக்குலத்துக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே அதை எனக்கு தாங்கன்னு கேட்ட போது மன்னித்து, ஆமே, சந்தோஷத்தை கொடுத்து எனக்குள்ள அவரும் வந்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. இதுதாங்க பெற்றுக்கொள்வது. கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள பிறந்தும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்க பாவ வாழ்க்கையை ஒத்துக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பாவ விடுதலையை, பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை, அவர் உங்களுக்குள்ள வருகிற ஆவியாய் வருகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இது பெரிய ஆசீர்வாதம். ஆமே. இந்த உலகத்துல ஒரு VIP நீங்க பார்க்கணும்னா கூட ரொம்ப கஷ்டம். ஒரு முதலமைச்சரையோ ஒரு பிரதம மந்திரியோ நீங்க சந்திக்கணும்னா ரொம்ப காத்திருந்து தான் அது நடக்கும். இல்லைன்னா எப்பமா தெரு வழியா போனீங்கன்னா நீங்க அப்படி கையை வேணா காட்டலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா இவங்களெல்லாம் உருவாக்கி அண்ட சராசரங்களை வானம் பூமி சிருஷ்டித்த தெய்வம், நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க அவரை பெற்றுக்க முடியும். உங்களுக்குள்ளேயே இருப்பார். உபாகம் மத்தேயு 28:20 படி உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்தி செல்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். மரண பரியந்த நடத்தி செல்வார். சரி, இப்ப இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னா ஒரு சந்தோஷம் மாத்திரம் இல்ல, உங்க வாழ்க்கை வித்தியாசப்பட்டு வளர ஆரம்பிக்கும். எப்படி இருக்கும்? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் போது அதை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆமென். எல்லாமே புதிதாயின. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பு இருந்த சிந்தனைகள், எண்ணங்கள் மாறும். ஐயா, பழைய பேச்சு, பழைய வாழ்க்கை, பழைய நண்பர்கள், பழைய காரியங்கள் மாறும். எல்லாம் புதிதாய் மாறுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கையில போய் பேசுவீங்கன்னு வைங்க,
புதிய வாழ்க்கையில பொய்யை களைந்து மெய்யை பேசுவீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பழைய வாழ்க்கையில திருடுகிறவர்களா இருந்திருக்கீங்கன்னு வைங்க. புதிய வாழ்க்கையில இனி திருடாம நம்ம கையில வேலை செய்து, ஆமென், அந்த சம்பாத்தியத்துல 10ல் 1 கர்த்தருக்கும் கொடுத்துட்டு மீதம் இருக்கிறதை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு அதுல வாழ்வீங்க. அதுல வாழ்வீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? பழைய வாழ்க்கையில என்னதெல்லாம் பண்ணோமோ அதெல்லாம் மாற்றிட்டு புது வாழ்க்கையில சட்ட திட்டங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி வாழுகிற புதிய வாழ்க்கை வாழுகிறவங்களா இருப்பீங்க. உங்க எல்லாரையும் பார்த்து நான் இப்ப கேட்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு எல்லாமே புதிதாயிட்டு நான் இயேசுவா மாறிட்டேன் அப்படி சொல்றவங்க கை வைத்து காட்டுங்க. கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட. க்ளோரி டு காட். கையை அப்படியே வச்சுக்கோங்க, அப்போதானே கேள்வி கேட்க முடியும். கை வைத்தினவங்க எல்லாம் க்ளோரி டு காட், ஸ்தோத்திரம். சரி, உங்களுக்கு ஆதரவாக கையை உயர்த்தினதுக்கு இதா தண்டனை அப்படிங்கிறது போல நீங்க பார்க்குறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 6-7 பேர் கரம் உயர்த்தினாங்க, ஸ்தோத்திரம். இந்த ஆண்கள் பக்கத்தில் ரொம்ப விவரமா இருக்கீங்க. எதுக்கு வம்பு? க்ளோரி டு காட். நேற்று வாலிபர் முகாமில் வாலிபர்கள் இருந்தது போல ஞானமா இருக்கிறீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கணும்? புது சிருஷ்டி. பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார், புது சிருஷ்டியே காரியம். அதாங்க முக்கியம். அது இல்லாம சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. க்ளோரி டு காட். ரட்சிக்கப்பட்டேன்னு சாட்சி சொல்லி பிரயோஜனம் இல்லை. பழைய வாழ்க்கையில பழைய மனுஷனை, பழைய வாழ்க்கை முறைகளை நாம் ஒழித்து விட்டு, ஆமென், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழ்ந்த நண்பர்களுக்கு ஏற்றபடி, ஆமென், மனிதர்களுக்கு ஏற்றபடி, உலகத்திற்கு ஊருக்கு ஒத்து வாழுவாங்கல்ல, ஊருக்கு ஏற்றபடி வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிச்சுட்டு இயேசுவுக்கு ஏற்றபடி, வசனத்துக்கு ஏற்றபடி வாழுகிற வாழ்க்கைக்கு நீங்க வரணும். இப்படி மாறி இருக்கீங்களா? மாறி இருக்கீங்களா? ஐயா, என்னை பார்த்தாலே இயேசுவை பார்த்தது மாதிரி இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லலைங்களா? என்ன சொல்றாங்க? ஏதாவது சொல்லுவாங்களே, க்ளோரி டு காட், நீலாம் எதுக்கு சர்ச்சுக்கு போற அப்படி சொல்றாங்களா? க்ளோரி டு காட். ஆமென். ஏதோ சொல்லுவாங்கல்ல. உங்க வீட்டில் என்ன சொல்றாங்க? நீ சர்ச்சுக்கு போன பிறகு இப்படி யாருக்கு ஏசப்பாவை ஏற்றுக்கொண்ட பின்பு உன் வாழ்க்கை மாறி இருக்குது அப்படி சொல்றாங்களா? சரி, இன்னொரு விதத்துல கேட்கிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு உங்க நடை, உடை, பாவனை, பேச்சு, உங்க செயல், உங்க தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட், ஐயா என் பின்னால ஒரு 10 பேர் சர்ச்சுக்கு வந்திருக்காங்க அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ கும்பிடுற தெய்வத்தை நானும் கும்பிட விரும்புறேன். நீ போற கோயிலுக்கு நானும் போக விரும்புறேன். நீ கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். வாழ்க்கையை மாற்றுகிற, பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு தெய்வம், அவர் எனக்கும் வேணும். ஆமே, நானும் உன் பின்னால வந்துடுறேன்னு ஒரு நபராவது வந்திருக்காங்களா? கை வைத்து காட்டுங்க. ஒரே ஒரு சிஸ்டர். ஸ்தோத்திரம். மற்றவங்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்கணும் போல எனக்கு இருக்கு. நீங்க என்னதான் சொல்ல விரும்புறீங்க அப்படி? க்ளோரி டு காட். அப்படிலாம் இன்னும் ஒன்றும் நடக்கலை பாஸ்டர். நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன், இப்போவும் கூப்பிட்டாங்க வந்துட்டேன். க்ளோரி டு காட். இப்படியே என் கதை போயிட்டு இருக்கு. பரலோகம் போவேன்னா அதெல்லாம் தெரியாது, போவேன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுற தமிழ் புரியுதா உங்களுக்கு? சரி, ரொம்ப அமைதி ஆயிட்டீங்க. க்ளோரி டு காட். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு கண்டுபிடிங்களேன். ஏதாவது உங்க வாழ்க்கையை விட்டு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற காரியம் இருக்குதா? ஆவியானவர் துக்கப்படுகிற காரியங்கள், நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை கொடுத்தாரே ஆண்டவர் இயேசு, துக்கப்படுகிற காரியங்கள். ஆமென். ஒருவேளை நீங்களே விரும்பாத காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு கண்டுபிடிங்க. இன்றைக்கு இந்த விசேஷ கொடுகையில ஏசப்பா அந்த பழைய மனுஷனை நான் களைந்து போடுகிறேன். இந்த வசனம் கடமை ஆயிட்டுனா
வாழ்நாள் முழுவதும் இதையே நம்ம போட்டுட்டு இருப்போமா? இல்ல, இதை களைந்து சுத்திகரிக்க அனுப்பிடுவோம், புது ட்ரெஸ்ஸை மாட்டிக்குவீங்க. அதுபோல ஆண்டவர் சொல்றாரு, பழைய வாழ்க்கையில இருந்த காரியத்தை களைந்து போடு, ஒழித்து போடு. எதெல்லாம் நீ ஒழித்து விட வேண்டுமோ, எதையெல்லாம் களைந்து விட வேண்டுமோ, என் மகனே மகளே, அதையெல்லாம் ஒழித்து களைந்து புதிய மனுஷனாகிய இயேசுவை தரித்து கொள்ளுங்கள். உங்களை பார்த்தா இயேசுவினுடைய அச்சடையாளங்கள் இருக்கணும். இயேசுவினுடைய சாந்தம், இயேசுவினுடைய தாழ்மை, இயேசுவினுடைய அன்பு, இயேசுவினுடைய பரிசுத்தம், இயேசுவினுடைய ஆமென் நற்குணங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெப வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா மாதிரியையும் அச்சடையாளங்களை தரித்தவர்களாக நீங்க வாழணும். வாழ்ந்தா நான் சொல்றேன், இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னால உங்க மூலம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. பர்திமேயு குருடன் அற்புதத்தை பெற இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போதே அவன் குருடனா இருந்த போது ஒரு பழைய வஸ்திரத்தை தரித்திருந்தான். அந்த மேல் அங்கியை எரிந்து விட்டு வந்தான். எத்தனையோ வருஷம் பார்வையற்றவனாகத்தான் இருந்தான். எத்தனையோ வருஷம் அந்த மேல அங்கியை தான் போட்டுட்டு இருந்தான். புது புது ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு இல்லை. அது பழமையா அழுக்கடைந்து இருந்திருக்கும். போகும்போதே அவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவிடம் போகிறேன், அவர்கிட்ட போன எல்லாருமே சுகமா இருக்காங்க, ஆகவே நானும் பார்வை அடைய போகிறேன். இனி எனக்கு இந்த பழைய வாழ்க்கை, பழைய வஸ்திரம் தேவைப்படாது. தூக்கி எறிந்து விட்டு இயேசுவிடம் வந்தான், பார்வை அடைந்தான். ஆமென். புதிய வாழ்க்கை, வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். மாறிட்டோமா? இன்றைய சபைக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவ போல வாழ ஆரம்பித்து விட்டால் ஆமென், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் இருக்கிறது. உங்களை பார்க்கிறவங்க கர்த்தருடைய அன்புக்குள்ள வருவாங்க. ஆமென். இந்த இயேசு வேணும் உங்கள்கிட்ட. உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார்ல, ஆமென், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதுபோல உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்ப்பாங்க. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமென். நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் கர்த்தரண்ட வருவாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க ஆமென். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நெப்போலியன், மகா அலெக்சாண்டரை போல நெப்போலியனையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாம் உலகத்தை பிடிச்சிடணும்னு நினைச்சவங்க. அதெல்லாம் இவங்களுக்கு நிறைவேறாம போச்சுது. ஆனா பெரிய காரியங்களை சாதிச்சாங்க. இவனிடத்துல ஏராளமான சிப்பாய்கள் இருந்தாங்க. இந்த சிப்பாய்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் ஒன்று வைத்தான். எல்லா சிப்பாய்களை வரவழைத்து, உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அதுல வெற்றி பெறுகிறவர்களுக்கு இத்தனாயிரம் மதிப்புள்ள தங்க காசுகள் இனாமாக கொடுக்கப்படும். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், பெரும் தொகை நமக்கு கிடைக்க போகுது, வாழ்நாள் முழுவதும் கூட நம்ம இதை சம்பாதிக்க முடியாது, எப்படியாயினும் நம்ம ஜெயிச்சு ஆமே பெற்றுக்கணும்னு எல்லாருமே நினைச்சாங்க. அவன்கிட்ட ஏராளமான குதிரைகள் இருந்தது. அதுல சிறந்த குதிரை நெப்போலியன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். தன்னுடைய குதிரையை கொண்டு வர சொன்னான். அந்த குதிரை மின்னல் வேகத்தில் ஓடக்கூடிய குதிரை. வச்ச டெஸ்ட் என்னன்னா, என் குதிரையை கட்டவிழ்த்து நான் விட போறேன், அது அப்படி மின்னலை போல சீறி பாய்ந்து ஓடும். எந்த ஒரு சிப்பாய் நீங்க போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நான் கட்டளை கொடுக்கும் போது ஓடோடி போய் என் குதிரையை பிடிச்சி அதை மடக்கி அதுக்கு மேல ஏறி அதை கட்டுப்படுத்தி திரும்ப என்னிடத்துல குதிரைக்கு மேல இருந்து வர்றீங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா. எல்லாம் ரெடியானாங்க. கடினமான காரியம் என்பது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் முயற்சி செய்து வெற்றி பெற்று ஆமீன் அந்த தங்க காசுகளை, அந்த தங்க காசு பண முடிப்பை பெற்றுக்கொள்ளணும் ஆயத்தமானாங்க. எல்லாரும் ஓடினாங்க. குதிரையும் ஓடிச்சு, இவங்களும் ஓடினாங்க. ஒருத்தரையும் காணோம். ரொம்ப நேரம் காத்திருந்தான் நெப்போலியன். ரொம்ப நேரங்களுக்கு பின்பு அவன் குதிரை வருகிறது தெரிந்தது. குதிரை மாத்திரம்தான் திரும்பி வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தா மேல யாரோ இருக்கிறது போல தெரியுது. என் குதிரையை பிடிச்ச நபர் யாருன்னு பார்த்தா அவனுடைய சிப்பாயில ஒரு சிப்பாய் அந்த குதிரையை பிடிச்சு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து
குதிரையில பயணித்து அவனிடத்துல வர்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். நெப்போலியன் இடத்துல வந்து குதிரையை விட்டு கீழே இறங்கினார். தங்க காசு முடிப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவனை பார்த்து சொன்னாரு நெப்போலியன், நீ சாதாரண சிப்பாய் அல்ல, யூ ஆர் ஜஸ்ட் லைக் எ கேப்டன். என்கிட்ட சில கேப்டன்ஸ் இருக்காங்கல்ல, அது போல ஆமே நீ ஒரு கேப்டனா இருக்க வேண்டிய, நீ ஒரு சிப்பாய் அல்ல என்று கேப்டன் என்று அவனை பாராட்டினான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் காலர்லாம் தூக்கி விட்டுட்டான். தன்னுடைய சிப்பாய்கள் இருக்கும் இடத்துக்கு போயிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு, கேப்டன்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் இருந்துச்சு, அந்த இடத்துல போய் தன்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சான். எல்லாரும் சொன்னாங்க, நீ ஒரு சிப்பாய்ங்கிறத மறந்துடாத, கேப்டன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல போய் உன் இடத்தை வைக்கிற, நெப்போலியனுக்கு தெரிந்தால் தண்டிக்கப்படுவாய், ஒருவேளை உன் தலை துண்டிக்கப்படலாம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், glory to God, நெப்போலியன் தான் என்ன பார்த்து சொன்னாரு, நீ ஒரு சிப்பாய் இல்ல, நீ ஒரு கேப்டன் என்ன பாராட்டினார். ஆகவே நான் சிப்பாயா இருக்க விரும்பவில்லை, கேப்டனா இருக்க விரும்புகிறேன். ஆகவே தான் கேப்டன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த செய்தி நெப்போலியனுக்கு சொல்லப்பட்டது. நெப்போலியனும் அவனை தண்டிக்கவில்லை, அவன் கேப்டனாகவே இருக்கட்டும், கேப்டன் இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நான் தானே அவனை பாராட்டினேன், அவனை கேப்டனாகவே ஆக்கி விடுவோம் என்று கேப்டன் ஆகிட்டாங்க. என்னை கேட்கிறவர்களே, ஒரு பாராட்டு கிடைத்த உடனே பழைய சிப்பாயா இருக்க அவன் விரும்பவில்லை, கேப்டனாக இருக்க விரும்பினான். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானமாகி அவரை பெற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சுல்ல? நீங்க புதிய வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களா? வேத வசனம் நமக்கு புத்தி சொல்லுகிற அந்த வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, அந்த வாழ்க்கைக்கு நீங்க வந்துட்டீங்களா? இன்றைக்கு களைய வேண்டியதெல்லாம் களைந்து, ஒழிக்க வேண்டியதெல்லாம் ஒழிச்சு, ஏசப்பா உம்மை போல வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு வந்துறேன்னு சொல்லுங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும், வானம் திறக்கப்படும், தேவன் உங்களுக்கு நன்மைகளை தருவார். என்ன எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்களோ அவர் தர இன்றைக்கு நீங்க வாங்கிக் கொள்வீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வரும், குடும்பத்தின் மேல வரும், பிள்ளைகள் மேல வரும், நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் வரும். இதுவரை நீங்க பெற்று அனுபவித்திராத நன்மைகள் நீங்க பெற்று அனுபவிப்பீர்கள், ஆசீர்வாதமா இருப்பீங்க. இரண்டாவது ஒரு ஆலோசனை என்ன? அந்த வசனத்தை பாருங்க, நீதிமொழிகள் 24:14. இந்த அப்படியே ஞானத்தை என்ன செய்யணுமா? அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வது என்றால் என்ன? உங்க வீட்டுல ஒரு மைக்ரோ ஓவன் வாங்குறீங்கன்னு வைங்க. பொதுவா வாங்கினா என்ன செய்வீங்க பிரதர்? ஒரு புது பொருளை வாங்குறீங்க, இதுவரை நீங்க அதை பயன்படுத்தினதே இல்லை, ஆனா விலை கொடுத்து வாங்கி கொண்டு வந்துட்டீங்க. என்ன செய்வீங்க? உடனே பயமுறுத்துவீங்களா? என்ன செய்வீங்க? செக் பண்ணுவீங்க. என்ன செக் பண்ணுவீங்க? வேலை செய்யுதா, வேலை செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். அதை பயன்படுத்துவீங்களா, பயன்படுத்த மாட்டீங்களா? பயன்படுத்துவீங்க. எப்படி? அதை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத எப்படி பயன்படுத்துவீங்க? என்னங்க? யூஸ்வர் மேனுவலை படிப்பீங்க, அவ்வளோதானா? நல்ல நல்ல காரியம். நீங்கள் ஒரு பைக்கை வாங்கினா கூட ஒரு யூஸ்வர் மேனுவல் ஒன்று இருக்கும். சிலர் அதை தொடுறதே இல்லை, பூட்டி வச்சுருப்பாங்க. இல்லையில பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு கோ த்ரூ போகணும், அப்போ தான் நல்லது. சரிதானா? க்ளோரி டு காட். அந்த புத்தகத்தை படிக்கணும், கொஞ்சம் அறிஞ்சிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதுன்னா அந்த கம்பெனியில் நீங்கள் சொன்னீங்கன்னா, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட நபர்கள் இருந்தால், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த ஓவனை எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு அவங்க உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கற்றுக் கொடுப்பாங்க. 100 விதமாக இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா பயன்படுத்தி காட்டுவாங்க. என்னதெல்லாம் நீங்கள் இதில் பண்ணலாம். இப்போ நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னு வைங்க, அடுத்த நாள் கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். புரியுதா உங்களுக்கு?
ஆண்டு சொல்றாரு, என்ன சும்மா உள்ள வச்சு என்ன துக்கப்படுத்தாத, என்ன அறிஞ்சுக்கோ. என்னை எந்த அளவு நீ அறிந்திருக்கிறாய், 100க்கு 100 என்னை அறிஞ்சாதான் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். அவர் ரட்சகர் என்று அறிந்த போதுதான் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். அப்படித்தானே? க்ளோரி டு காட். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்க அறிந்திருப்பது சிறிதளவு, பிரைஸ் தி லார்ட், ஒரு கையளவு. நீங்க என்ன அறியாதது உலகளவு. அதுக்கு தான் இந்த வேதம் இருக்கிறது, அதுக்கு தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய உதவியோடு அவரை அறிய ஒவ்வொரு நாளும் அறியணும். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கையில அவருக்கு இருந்த காரியம் என்ன தெரியுங்களா? எப்படியோ அவரை நான் என்ன செய்யணும்? அறியணும். இயேசுவை நான் அறியணும். ஒவ்வொரு நாள் காலையில எழும்பும் போது அவருடைய பிரியம், ஏசப்பா இன்றைக்கு இன்னும் நான் அறியணும், இன்னும் நான் அறியணும். பிலிப்பிய சபைக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரத்தில் அதை எழுதுகிறார். அப்படி நீங்க அவர் அறியணும்னா சிலருக்கு விருப்பம் இருக்கும், ஆனா அவர் அறிய முடியாம இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? 8ஆம் வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தை பாருங்க. 8ஆம் வசனம் சொல்லுது, அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும். ஒரு கோடீஸ்வர குடும்பத்துல பிறந்தாரு. அவருடைய தகப்பனாருக்கு சொந்த கப்பல்கள் எல்லாம் இருந்துச்சான். இயேசு சந்தித்த பின்பு வீட்டு பக்கமே போகல, கப்பல் கிடைக்கும்னு நினைக்கல, எதையுமே அவர் பார்க்கல. அதெல்லாம் என்ன செய்தாரா? நஷ்டம் என்று. எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ நஷ்டம் என்று விட்டுட்டேன். 7ஆம் வசனத்துல லாபமா இருக்கிறத கிறிஸ்துவுக்காக எப்படியா என்ற நஷ்டமா என்றேன். அதே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் அறிகிற அறிவுக்காக, ஆமென், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுட்டு குப்பையா ஆக்கணும். கிறிஸ்துவை தவிர எல்லாமே நஷ்டமா குப்பையா மாறணும். அப்படி இந்த உலகத்துல எனக்கு மாறிட்டுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரிஸ்ட் வாட்ச் எனக்கு அவசியமா இருக்கலாம், ஆனா இது அல்ல எனக்கு தேவன். இது எனக்கு எப்படியா இருக்கணும்? குப்பையா இருக்கணும். இன்னைக்கு நீங்க பயன்படுத்துகிற எந்த காரியங்களும் உங்களுக்கு மேன்மையா இருக்கக்கூடாது, குப்பையா இருக்கணும். இயேசு தான் நமக்கு மேன்மை, கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். ஆமென். அந்த இடத்துக்கு நீங்க வந்தாதான் அவரை அறிய ஆரம்பிக்க முடியும். அதுக்கு லாபமா இருந்த எதெல்லாம் உங்களுக்கு பெருசா இருந்ததோ அதெல்லாம் நஷ்டம் என்று குப்பையா எண்ணணும். நஷ்டம் குப்பை ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. முன்கூட்டியே வந்துட்டீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே. நல்லது. நஷ்டம்னா இழந்து போறது, குப்பைன்னா ஒண்ணுக்கும் ஆகாது, அதான் குப்பை, வேஸ்ட். குப்பைன்னு வேஸ்ட். அது ஆங்கிலத்தில் சொல்றீங்களோ? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விளக்கம் சொன்னாங்க, உபயோகப்படாது அந்த மாதிரி சொன்னீங்க. உண்மைதான். எதெல்லாம் ஒரு நாள் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால நீங்க பழைய வாழ்க்கையில கும்பிட்டது, நம்பினது, ஆமென், ஜோசியத்தை நம்பி இருப்பீங்க, மந்திரவாதத்தை நம்பி இருப்பீங்க, நண்பர்களை நம்பி இருப்பீங்க, பணத்தை நம்பி இருப்பீங்க, பொருளை நம்பி இருப்பீங்க, நிலத்தை நம்பி இருப்பீங்க, உங்க படிப்பை நம்பி இருப்பீங்க, வேலையை நம்பி இருப்பீங்க, வீடு வாசலை நம்பி இருப்பீங்க. எதெல்லாம் நீங்க நம்பினீங்களோ அதெல்லாம் லாபமா இருந்தது, ஆமென், எப்படி ஆகணுமா? குப்பையா போயிடணும். நஷ்டமா குப்பையா. ஒரு 500 ரூபாய் நாசரேத்துல இருந்து நான் வரும்போது என் பாக்கெட்ல இருந்துச்சுன்னு வைங்க. நான் இங்க வந்து காரை நிப்பாட்டிட்டு பாக்குறேன், பாக்கெட்ல இருந்து 500 ரூபாயை காணும். எங்கேயோ டீ குடிச்ச இடத்துலோ இல்லைன்னா சாப்பிட்ட இடத்துலோ பாக்கெட்ல இருந்து குனிஞ்ச இடத்துல கீழே விழுந்திருக்கு. இப்ப எங்க விழுந்துச்சுன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இங்க வந்தாச்சு. இப்ப எனக்கு 500 ரூபாய் லாபமா நஷ்டமா? நஷ்டம். ஆனா 500 ரூபாய் பாக்கெட்ல இருக்குது. இங்க வந்து பாஸ்டர் வீட்டுல நியூஸ் பேப்பர் பார்க்கிறேன். பிரதம மந்திரி சொல்லி இருக்காரு, முந்தி 2000 ரூபாய், முந்தி இந்த பழைய 500லாம் செல்லாது இல்ல, க்ளோரிட்டுகா. இப்போ இந்த 2000 ரூபாய் என்னாச்சுன்னே தெரியல, க்ளோரிட்டுகா. கர்த்தருக்கு ஒருத்தர் கையிலும் இருந்த மாதிரி தெரியல. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டா. அதுபோல இந்த 500 ரூபாயும் செல்லாது, பேங்க்ல போய் நீங்க மாற்ற முடியாது. இருக்கிறவங்க
ஆமே குப்பை தொட்டியில போடுங்க அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கிறது. அப்போ உங்கள்கிட்ட 500 ரூபாய் கட்டு நிறைய இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் என்ன? அடுத்த நாள் உங்க வீட்டில் விறகு அடுப்புக்கு விறகெல்லாம் தீப்பிடிக்கலன்னா கூட இந்த 500 ரூபாய் நோட்டில் ஒரு 2 பீஸ் எடுத்து பற்ற வச்சு உள்ள வைக்கலாம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அது உங்களுக்கு ஜீவனா இருந்தா கொளுத்திக்கிட மாட்டீங்க நீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப அது குப்பை, பயன்பாடு இல்லை. அதை நீங்க எங்கேயும் போய் ஒரு டீ கூட குடிக்க முடியாது, பேங்க்லயும் மாற்ற முடியாது, வேஸ்ட் குப்பை. அவங்க சொன்னது மாதிரி குப்பை தொட்டியில கூட போடலாம், எரிக்கிறதுக்கு கூட பயன்படுத்தலாம். இப்படி ஒரு நாள்ல லாபமா இருந்ததெல்லாம் நஷ்டமா குப்பையா போயிட்டா, இயேசுவை 100க்கு 100 ஒவ்வொரு நாள் அறிந்து 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 100க்கு 100 அறிந்து அனுபவித்து ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்துக்கு நீங்க வரலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாகத்தான் இருக்கணும். அதே அதிகாரம் 14, 15, 16 வசனத்துல இப்படி பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆசையாய் லக்கை நோக்கி தொடர வேண்டும் என்று எழுதுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ பாருங்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், ஞானத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நீங்க 13ஆம் வசனத்துல வாஸ்தவம்ல, என் மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமா இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படின்னா 3வது ஒரு ஆலோசனை சொல்றாரு. இந்த ஞானத்துல நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு தேனாகிய வசனத்தை சாப்பிடணுமா, கூட்டு தேன் சாப்பிடணுமா. க்ளோரி. கடையில தேன் மாதிரி இருக்கிற தேன் கூட இருக்கு, சீனில கூட செய்திருப்பாங்க. ஒரிஜினல் தேனும் இருக்கு. வீட்டுல வளர்ப்பு இந்த பெட்டியில வச்சு தேனீக்களை வளர்த்து அதுல தேன் எடுக்கிறதும் இருக்குல்ல. பெரிய மரத்துல தொங்கிட்டு இருக்கிற கூட்டு தேனும் இருக்குல்ல, அதையும் எடுக்கிறாங்கல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா தேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது? 19ஆம் சங்கீதத்துல 10, 11ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனம், 11ஆம் வசனம். வாசிங்க. Glory to God. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவைகளும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும். அப்போ வேத வசனத்தை தேனுக்கு ஒப்புமையா கத்த சொல்றார். இதனால நீங்க வாசிக்கணும், இதனால எச்சரிக்கப்படணும், நீங்க உங்க வாழ்க்கை மாறணும். இதை கை கொள்ளுகிறதுனால மிகுந்த பலன் உண்டு அப்படின்னு அடுத்த வசனத்துல நீங்க வாசிக்கிறீங்க. அப்படிதானா? அனுதினமும் பைபிள் வாசிக்கிறீங்களா? அனுதினமும் நீங்க வாசித்ததை கை கொள்றீங்களா? அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். அப்படிதானா? அப்படிப்பட்டவர்கள் யார்? பாக்கியவான்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, க்ளோரி டு காட். அதுவும் கூட்டுத்தேன் சாப்பிடணுமா, கடத்தேன் இல்ல, கூட்டுத்தேன். நமக்கு தந்த கூடு என்ன? அவர் தம்முடைய சுய ரத்தத்தால் சம்பாதித்த சபை. உங்களுக்குன்னு சபை இருக்கணும், அந்த சபையோட ஐக்கியம் இருக்கணும், ஊழியக்காரர்களோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும், உடன் விசுவாசிகளோடு நல்ல ஐக்கியம் இருக்கணும். அந்த சபையில வந்து போகிற நபரா இருக்க கூடாது. நாட் ஜஸ்ட் a customer but a partner in your local church. உங்க சபையில பங்குதாரரா இருக்கணும். எல்லாத்துலயும் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அந்த உணர்வோடு. அப்படி இருந்தா எல்லாத்துலயும் நீங்க பங்கு பெறுவீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபத்தை கூட விட மாட்டீங்க, ஒரு வேதபாட வகுப்பை விட மாட்டீங்க, கன்வென்ஷனை விட மாட்டீங்க, எந்த கூடுகையும் விட மாட்டீங்க, சபை கூடி வருதல ஞாயிறு ஆராதனையை விட மாட்டீங்க. இந்த கூட்டுல ஜெபம் பண்ணிட்டு வரணும். எனக்கு என் ஆத்துமாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியர்களை எனக்கு தந்திருக்கீங்க, அவங்க மூலம் என்னோட பேசுங்கப்பா, கூட்டுத்தேன் எனக்கு தாங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற வெளிப்பாடுகள், அவங்க மூலம் என் ஆத்துமாவுக்கு தேவையான ஆலோசனைகளை தாங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தா
கர்த்தர் ஊழியக்காரர்களை மறைத்து பேசுகிறவர் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த கூட்டுக்குள்ள நீங்க வரும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். அது பாதுகாப்பானது. ஆமென். டிவி ஆன் பண்ணிட்டு ஒவ்வொரு டிவியா பார்த்தீங்கன்னா கெட்டு போவீங்க. ஸ்தோத்திரம். ஆமென். அதுவும் வசனம் தானேன்னு கேட்காதீங்க. கள்ள உபதேசங்கள் அங்க இருக்குது, தவறான உபதேசங்கள் அங்க இருக்குது, உங்க ஆத்துமாவை கெடுத்து போடுகிற காரியங்கள் அங்க இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய திருச்சபையில உங்க ஆத்துமாவுக்காக தேவனால் அழைக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டு உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியர்கள் ஊழியம் செய்கிற ஒரு சபையில அவங்க உங்களுக்காக தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வந்து இந்த கூட்டுல, சபை என்கிற கூட்டுல கொடுக்கிற அந்த தேனை சாப்பிடுங்க. அவரை இன்னும் அறிஞ்சுக்குவீங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஒருபோதும் நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆமென். முற்றுமுடிய கர்த்தர் உங்களை நித்திய வழியில நடத்துவார். ஆமென். சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுகிற தேவன் உங்களை சந்திப்பார். நீங்க அவரோடு கூட இருப்பீங்க. கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். 1:15 முடிச்சிருவேன். சிலர் அப்படியே வயிற்றுல கை வைக்கிறாங்க, எப்போ முடியுமோ. அல்லேலூயா. ரொம்ப பசிக்குது ஐயான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி சொல்ல? இப்படி உட்கார வச்சு கேட்டா, தனியா எங்கேயா கேட்டாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. ஊழியக்காரங்க உட்கார்ந்து இருக்காங்க, நீங்க முன்னுக்கு நின்றுட்டு இருக்கீங்க, சபை நடுவில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது பசிக்குதான்னு கேட்டா கம்முன்னு தான் இருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க நிலை புரிந்து 1:15 முடிக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? ஆயிடுச்சா? இது லேட்டா போகுதோ இந்த டைம்? எனக்கான உதவி செய்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென். 1:15 கர்த்தருக்கு இந்த டைம்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 3 வசனம் சொல்ல போறேன். 3 ஆசீர்வாதம். இந்த வாழ்க்கைக்குள்ள இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் அளிப்பார். முதல்ல உங்களுக்கு என்ன வருங்க? பலன் அளிப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:27 வாசித்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய பேதுரு இயேசுவிடம் வந்து, எல்லாத்தையும் விட்டு பின்பற்றினோமே, எங்களுக்கு என்னையா கிடைக்கும்னு கேட்டான். ஏதாவது கிடைக்குமா? நாங்க இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை விசுவாசித்து வந்திருக்கிறோம், உமது வார்த்தையின்படி ஜீவிக்க வந்திருக்கிறோம், நித்திய வழியில நடக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வந்திருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். 3 காரியம் கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுங்களா? எத்தனை பிரச்சனை, சிக்ஷை, துன்பம், வேதனை, உபத்திரவம் இதெல்லாம் இருந்தா கூட அதோட 100 அடைவாய். 100-fold blessing. ஈசாக்கு விதைத்த போது அந்த வருஷத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். 100 மடங்கு பலன் அடைந்தான். 50 மடங்குனா ஒரு மேனி, 100 மடங்குனா அந்த வருஷம் அவனுக்கு 2 மேனி கிடைச்சிருக்கு. நான் சிறுவனா இருக்கும்போது வயல் விவசாயம் செய்யறவங்க பேசிக்குவாங்க. எப்படி விளைச்சல், எப்படி காமேனி கிடைச்சிருக்குமாங்க, சில அரைமேனி கிடைச்சிருக்குமாங்க, சிலர் 3/4 மேனி கிடைச்சுன்னா கொஞ்சம் காலர்லாம் தூக்கி விடுவாங்க, 1 மேனி கிடைச்சா அந்தரத்திலேயே பறப்பாங்க. ஏன்னா நல்ல விளைச்சல், மூடையா நெல். ஆமேன். அவங்களுக்கு போஷாக்குக்கு பயன்படும். ஒரு 10 மூடை விற்கணும்னா விற்றுக்கலாம். ஆமேன். அவங்க வீடே கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். 1.25 மேனினா கையிலேயே பிடிக்க முடியாது. 1.5 மேனினா 1.25 மேனினா 2 மேனி கிடைச்சுன்னா அமோக விளைச்சல் அப்படிம்பாங்கல்ல, அது போல கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, என்ன பின்பற்றினா எனக்கு சித்தமான நன்மைகள் உன் வாழ்க்கையில வரும். அந்த நன்மைகள் எப்படி இருக்கும்னா 100-fold blessing-ஆ இருக்கும். 100 அடைவாய். நீ ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட உனக்கு 100 மடங்கா கர்த்தர் கொடுப்பார். இந்த ஜெபத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிற நீங்க, உங்களை அவர் மறக்கவே மாட்டார். நீங்க அவரால் மறக்கப்படுவதில்லை. அவர் ஒவ்வொருவரையும் ஞாபகத்துல வைத்து 100 ஆசீர்வதிப்பார். இன்னொன்னு சொன்னாரு, சிங்காசனத்துல மகிமையில் என்னோட கூட நீங்க ஆளுகை செய்வீர்கள். உங்களுக்கு என்ன உண்டு? ஆளுகை. 1000 வருட அரசாட்சி வரும்போது நீங்க தாங்க சீஃப் மினிஸ்டரா இருப்பீங்க, பிரைம் மினிஸ்டரா இருப்பீங்க, பிரசிடென்டா இருப்பீங்க. ஆளுவோம் 1000 வருஷம் ஆளுவோம் என்கிற பாட்டை பாடினாங்க அப்படின்னு வாசிக்கிறோம்ல. ஆண்டவரோடு நீங்க அண்ட சராசரங்களை ஆள போறீங்க. நித்தியமா அவரோட இருக்க போறீங்க.
மூணாவது ஒண்ணு சொல்றாரு, நித்திய ஜீவனையும் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நித்திய ஜீவன், நித்தியமான வாழ்க்கை. அவரை தவிர வேறொரு நோ அதர் வே. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு there is only one way, that is Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே, அவர் ஒருத்தர் தாங்க வழி. ஆமென். அதை கொடுக்கிறது தான் இந்த உலகத்துல நமக்காக வந்து ஜீவனை கொடுத்தாரு. யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் நிருபத்திலும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்றதே அந்த வாக்குத்தத்தம். அவர் சொன்ன பெரிய வாக்குத்தத்தம் அதுதான். விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். அப்படித்தானா? இப்படி உங்களுக்கு பலன் இருக்குது. கர்த்தருக்குள்ளேயே நீங்க பொறுமையா உங்க ஆத்துமாவை காத்துக்கொண்டு மரண பரியந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டு நீங்க ஓடுனீங்கன்னா நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். அடுத்து உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு நல்ல முடிவு உண்டு. எந்த பிரச்சனைனாலும் கலங்காதீங்க, திகையாதீங்க. ஆமென். திடமனதா கர்த்தருக்கு காத்துருங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணி தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஒரு முடிவு உண்டாகும். ஆமென். தானியேலுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா தானியேல் 6:10 டெய்லி 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். அன்னைக்கு சொல்றாங்க, பத்திரத்துக்கு கையெழுத்து ராஜா போட்டார், முத்திரை போட்டாரு, நீ அவுட்டு அப்படின்னு சொல்லும் போதும் 3 நேரம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். ஏன்னா என் நம்பிக்கை அவர் மேல இருக்குது. அவர் என்ன எப்படி நடத்துவாரோ அப்படி நடத்துவாரு. சிங்க கபில தூக்கி போட பண்ணிட்டு இருக்க, அது ஜப நேரம்னா அப்பவும் ஜபத்தோட ஸ்தோத்திரத்தோட தான் போயிருப்பான். உள்ள தூக்கி போட்டா பஞ்சு மெத்த மாதிரி இருக்குது. கீழே போறதுக்கு முன்னாலே பிடுங்கி சாப்பிடுகிற சிங்கங்கள் அவனை தாங்கி பிடிக்குது. மெத்த மாதிரி படுத்து அப்படி ரெஸ்ட் எடுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. நல்ல முடிவு உங்களுக்கு உண்டாகும். 46ஆம் சங்கீதத்துல 9 முதல் 11 வரை வாசித்தீங்கன்னா, யுத்தங்களை கூட தெய்வ ஜனத்துக்கு விரோதமா ஒரு யுத்தம் வந்தா கூட, ஆமே, யுத்தங்களை கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஓய பண்ணுகிற தேவன், வேதனைகளை முடிச்சு வைக்கிற தேவன், சிறையிருப்புகளை திருப்புகிற தேவன், தடைகளை மாற்றுகிற தேவன், பலவீனங்கள் வியாதிகளை விளக்க நேரம் இல்லை திருப்புகிற தேவன், குறைச்சலை மாற்றுகிற தேவன், நல்ல முடிவை எல்லாவற்றிலும் நீங்க எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார். மூன்றாவது ஒரு வசனம். ஆமே. அந்த வசனம் நீதிமொழிகள் 24:14 இப்படி முடிகிறது. உங்க எதிர்பார்ப்பு, உங்க நம்பிக்கை என்ன செய்யாது? வீண் போகாது. உங்க எதிர்பார்ப்பு வீண் போகாது. இன்னைக்கு என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? ஆபிரகாம்கிட்ட 75 வயசுல உனக்கு ஒரு வாக்குத்தத்த பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். 80 ஆகுது, 85 வயசாகுது, 90 ஆகுது, 95 ஆகுது, 96, 97, 98, 99, எந்த மாற்றமும் இல்லை. வீக் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். இவன் வயது சென்றவன். ஸ்தோத்திரம். தன் மனைவியினுடைய கர்ப்பம் செத்து போயிட்டு இவன் வயது சென்றவன் ஆயிட்டான். ஆனா விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா. இதான் விசுவாசி, அப்படிதான் இருக்கணும். ஆமே. ஐயா, உலகம் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, என் இனத்தார் சொன்னாங்கன்னு விசுவாசத்தை மறுதளிக்காதீங்க. ஸ்ட்ராங்கா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க. இன்னும் பலப்படுங்க, இன்னும் வைராக்கியப்படுங்க. Glory to God. ஒரு வசனம் பாருங்க. ஆதியாகமம் 21:1 முதல் 5 வரை நீங்க வாசிங்கன்னா, 21ஆம் அதிகாரம் 1 முதல் 5. ஆண்டவர் ஒரு குறித்த வேளையை 100 வயதுல கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாரு. தாம் சொல்லி இருந்தபடியே கடாட்சமானார். தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் மனைவி கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்துல ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிட்டாங்கன்னு எழுதியிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. உங்க எதிர்பார்ப்பு வீணே போகாது. ஏன் தெரியுங்களா? ஆதியாகமம் 17:1 பார்த்தீங்கன்னா, இதே ஆபிரகாமுக்கு தான் தரிசனம் கொடுத்து சொன்னாரு, நான் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். என் முன்னால உத்தமனாயிரு, உண்மையாயிரு, பரிசுத்தமாயிரு, வைராக்கியமாயிரு, விசுவாசமாயிரு. ஆமென். எல்லாத்திலையும் ஸ்ட்ராங் ஆயிரு. 25 இல்ல 50 வருஷம் ஆனாலும் சொன்னதை நான் செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை, சொன்னதை செய்வேன். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கரெக்டா 1:15 வேகமா எழும்புங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ண போறோம். Glory to God. ஐயா, உங்களுக்கு பலன் அளிப்பார். உங்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது.
உங்க எதிர்பார்ப்புகள், உங்க நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். ஒருபோதும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. இன்றைக்கு ஆண்டோட சொல்லுங்க, ஞானமாகிய உம்மை நான் பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உம்மை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து அறிந்து அந்த வாழ்க்கையை உடைய மகனா மகளா மாற்றுங்க. எனக்கு ஒரு சபை என்கிற கூட்டை கொடுத்துருக்கீங்க. இந்த கூட்டில் இந்த வசனத்தை ஆண்டவரே போதகர் மூலம் எனக்கு என்ன பேசுறீங்கன்னு கேட்டு அதன்படி நான் செய்ய நானும் என் வீட்டாரும் கர்த்தரை அப்படி சேவிக்க கிருபதாங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. எனக்கு பலனளிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் பிரச்சனைகளை எல்லாம் முடிச்சு வைங்கப்பா. எது உங்களால் முடிக்க முடியலையோ அதை அவர் முடிச்சு கொடுக்க அவருக்கு முடியும். அவர் கட்டளையிட நிற்கும், அவர் சொல்ல ஆகும். அதுபோல நம்பி இருக்கிற எதிர்பார்க்கிற எல்லாமே எனக்கு முடிச்சு கொடுங்கப்பா, முடிச்சு கொடுங்க எசப்பா, முடிச்சு கொடுங்க. ஆண்டோட சொல்லுங்க, எனக்கு முடிச்சு கொடுங்க, முடிச்சு கொடுங்க. உண்மையே நான் நோக்கி பார்க்கிறேன். ஆமென். உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறவர், உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கர்த்தரை துதிங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசப்பா. ஓ ரபல ரஷகத நகத ரகதன லைதன ஹத ருகதுன ஹத. ஹalleluya, glory to God. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் உங்களை நடத்தி செல்வார். Glory to God. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு, உன்னை கீழாக்காமல் இயேசு. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே. கரம் பிடித்து நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீ அப்பா, உயர்த்துகிறீ, உயர்த்துகிறீ அப்பா, உயர்த்துகிறீ. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஆமென் ஆமென். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உட்காருவோம். நல்ல பிதாவே, நல்ல சமயத்துக்காக நன்றி. தர்மியான வேளையிலே
தேவதாசனை கொண்டு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் முற்றிலும் உண்மை. நாங்கள் விசுவாசத்தோடு கூட செயல்பட்டால் அத்தனை பலனையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இது யாருக்கோ பேசப்பட்டது என்று நினைக்காதபடி ஆண்டவரே, எனக்காக பேசப்பட்டது, எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை, இதை நான் என் வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு கேட்டு அதன்படி செய்தால் அதனுடைய பிரதிபலனை நான் அனுபவிப்பேன் என்ற நம்பிக்கையை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இவ்விதமாய் எங்களை ஒவ்வொருவரையும் நீ விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வளர வைக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்து அனைவரையும் ஆசீர்வதி. தேவ செய்தியோடு தேவதாசனை தொடர்ந்து வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே.